தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42வது அதிகாரம் வசனம் 3. அவர் நெரிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை மனதார இந்த காலவேளையில துதிக்கிறோம். எங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நெறிந்த நாணலை நீங்க முறிக்க மாட்டீங்க. ஆமா ஆண்டவரே, உலக பிரகாரமான வாழ்க்கையில ஆண்டவரே, ஒருவேளை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நெறிந்து போன ஒரு வாழ்க்கை போல ஆண்டவரே, நெறிந்து போன நாணலை போல இருக்குமானால் ஆண்டவரே, நீங்க ஒரு நாளும் முறிக்கவே மாட்டீங்க சுவாமி. உடைய பிள்ளைகளை மறுபடியும் கட்டுவீங்க ஆண்டவரே, மறுபடியும் வேரூன்ற வைப்பீங்கப்பா ஆண்டவரே. அவளுடைய உலக பிரகாரமான வாழ்க்கையில ஆண்டவரே, வேலையில, வியாபாரத்துல ஆண்டவரே, அப்பாமக்கு ஸ்தோத்திரம், எழுந்திருக்க முடியாதபடிக்கு யாராவது இருப்பார்களானால் கர்த்தர் இன்றைக்கு அவர்களை கட்டி எழுப்பி உறுதிப்படுத்தி அவர்களை நீர் சந்தோஷப்படுத்தும்படியாய் செபிக்கிறேன் அப்பா. மங்கி எரிகிற திரியை ஆண்டவரே, நீங்க ஒரு நாள் அணைக்க மாட்டீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் மங்கி போய்கொண்டு இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் இந்த ஜெப வேளையில உடைய பிள்ளைகளை அப்பா அனல் மூட்டி நீங்க எழுப்பி விடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆவிலே அனல் கொள்ளத்தக்கதான கிருபையை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. மங்கி போன வாழ்க்கையை அணைக்காத தேவன் ஆண்டவரே, நல்ல தேவன் ஆண்டவரே. மறுபடியும் அவர்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில நீர் கட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திர. நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் நீர் செய்கிறபடினால் நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இன்றைக்கு ஆண்டவரே, நெறிந்த வாழ்க்கையும் மங்கி எரிகிற ஆண்டவரை திரியும் ஆண்டவரை கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவரை நெறிந்த வாழ்க்கையை நிலைப்படுத்தி ஆண்டவரை மங்கி எரிகிற திரியை பிரகாசப்படுத்தி ஆண்டவரை நியாயத்தை பட்டப்பகலை போல கொண்டு வந்து ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை கர்த்தர் நடத்த போறீங்கப்பா. அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.